Welcome to the program. It's great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads and pray. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Most gracious Father, we thank you for this time. கிருபை நிறைந்த பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. Lord, as we come around here, your word, speak to us through your word. Teach us and show us. Help us see the glory and the splendor and your majesty. In Jesus' name, amen. பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை போதித்தருளும், உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொடும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு இந்த நாளிலே உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today we're going to look from Revelation chapter 4. We're going to look at the whole chapter. இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து முழு காரியங்களையும் பார்க்க இருக்கிறோம். Here we see the throne of God. இங்கே நாம் தேவனுடைய சிங்காசனத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். Revelation chapter 4 describes to us the throne room of God. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரமானது கர்த்தராகிய தேவனுடைய சிங்காசனத்தை குறித்ததாக இருக்கிறது. The Apostle John has the opportunity and he describes to us. யோவான் ஆனவர் இதை குறித்து நமக்கு மிக தெளிவாக விலாவரியாய் காரியங்களை எடுத்து சொல்லுகிறார். Apostle John described the breathtaking glory and the dazzling beauty of heaven. பரலோகத்தினுடைய மகிமையும் அலங்காரத்தை குறித்தும் அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்கள் மிக தெளிவாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். What he describes here is so spectacular. We're going to go verse by verse. இங்கே அவர் விவரித்திருக்கிற காரியமானது மிகவும் ஆச்சரியமான காரியங்களாக இருக்கிறது. ஆக நாம் ஒவ்வொரு வசனமாய் கடந்து சொல்லுவோம். Verse 1 we see Apostle John is asked to come up hither. 1ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் யோவான் அவர்களை மேலே வரும்படியாக அழைக்கிற ஒரு சத்தம் இங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். Verse 2 we see, immediately I was in the spirit, and behold a throne set in heaven, and one sat on the throne. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். Verse 1 he says, Apostle John saw an open door in heaven, and the voice which I heard was like a trumpet speaking with me, saying, come up here. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. And verse 2 he says, immediately you see a transition. 2ஆம் வசனத்திலே இப்படியே சொல்லப்பட்டிருக்கு, நீ மேலே ஏறி வா என்ற அந்த சத்தம் உண்டாகிறது. ஆக அங்க ஒரு மாறுதல் ஏற்படுவதை பார்க்கிறோம். He was in the spirit and he saw a throne set in heaven and one sat on the throne. அப்போது யோவான் சொல்லுகிறார், நான் ஆவிக்குள்ளானேன், இதோ மாபெரும் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அதிலே ஒருவர் வீற்றிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. Apostle John is seeing and experiencing no other human being has experienced before. அப்போஸ்தலர் யோவான் அவர்கள் முன்பு ஒருபோதும் மனித குலத்தில் இருக்கிற யாரும் அனுபவிக்காத ஒரு மாபெரும் பரங்காரியங்களை அங்கே அவர் அனுபவித்து பிரம்மாண்டம் அடைந்திருந்தார். So in verse 1 John is called to heaven. 1ஆம் வசனத்திலே யோவான் பரலோகத்திற்கு வரும்படியான ஒரு அழைப்பை பெற்றார். And verse 2 John says, immediately I was in the spirit. 2ஆம் வசனத்திலே உடனடியாக நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொன்னார். Here we see John is in heaven. John in the presence of God. யோவான் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைந்தவராய் அங்கே காணப்படுகிறார். First thing that catches his attention is the throne of God. முதலாவது காரியமாக நாம் இங்கே பார்க்கிற முக்கியமானது ஒன்று தேவனுடைய சிங்காசனம். In chapter 4 the central theme
is the throne of God. நான்காம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது மிக முக்கியமாக அங்கே தேவனுடைய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். That's what we are going to look at today. அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். It will give us a glimpse of heaven. பரலோகத்துடைய மகிமையை நாம் இதிலே பார்க்க முடியும். I believe when we are raptured and we go to heaven, probably that will be the thing we see first. நாம் பரலோகத்திற்கு ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது முதலாவது நாம் பார்க்கிற காரியம் சிங்காசனமாக தான் இருக்கும். A place of splendor and majesty. தேவனுடைய மகத்துவம் நிறைந்த மகிமையா இருக்கிற அந்த ஸ்தலம். We see in the New Testament 58 times throne is mentioned. புதிய ஏற்பாட்டிலே 58 முறை சிங்காசனம் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And about just over 40 times in the book of Revelation. And in this chapter, the throne is mentioned 13 times. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் மாத்திரம் ஏறக்குறைய 40 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் 13 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 11 times it speaks about the throne of God. 11 முறை தேவனுடைய சிங்காசனத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. Twice it speaks about the throne of the 24 elders. 2 முறை 24 மூப்பர்கள் இருக்கிறதான அந்த சிங்காசனத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. The throne is in the temple. சிங்காசனமானது ஆலயத்திலே வைக்கப்பட்ட ஒன்று. Throne is a symbol of power and authority. சிங்காசனம் என்று சொல்லும்போது வல்லமையும் அதிகாரத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. Sometimes we think when you see things going on in the earth, we are filled with worry and anxiety. உலகத்திலே நடக்கிறதான காரியங்களை நாம் பார்க்கும்போது அநேக நேரங்களில் சோர்வு அடைந்து பலவீனம் அடைகிறோம். But we need to remind ourselves the king of the universe is in control and is on the throne. ஆனால் ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால் இந்த உலகத்தினுடைய ராஜா சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகை உள்ளவராயிருக்கிறார். Psalm 103 and verse 19, the Lord hath prepared his throne in the heavens and his kingdom ruleth over all. சங்கீதம் 103:19, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. So we're going to look at the throne. ஆக நாம் சிங்காசனத்தை குறித்து பார்ப்போம். When you look at each verse, it speaks about around the throne, from the throne and before the throne. வசனங்களை நாம் வாசிக்கும்போது சிங்காசனத்தில் இருந்து, சிங்காசனத்திற்கு அருகாமையில் இருந்து, சிங்காசனத்தில் இருந்து புறப்படுகிற என்றதை பார்க்கிறோம். Verse 2 it says, I was in this, behold the throne in heaven, and he saw one sat on the throne. இரண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது எனக்கு முன்பதாக ஒரு சிம்மாசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Verse 3, he who sat there was like a jasper and sardius stone in appearance, and there was a rainbow round the throne in appearance like emerald. வெளிப்படுத்தல் 4:3 வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதும ராகத்துக்கு ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. See, here we see the throne is permanently set in heaven. இந்த சிங்காசனம் அது பரலோகத்திலே நித்தியமாய் ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. So in this chapter the focus is God the Father, because he is the ruler of the universe. இந்த அதிகாரத்துடைய மையமாய் இருக்கக்கூடியது யார் என்றால் நம்முடைய பரமபிதாவானவர். And then when we move to chapter 5, we see the focus is on the Lord Jesus Christ, the Redeemer. 5ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் பார்க்கும்போது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மீட்கிற நம்முடைய இயேசு அங்கே மையமாய் இருக்கிறார். Here in this chapter, John is saying unto like as, that's what he's saying, like as jasper and sardius stone, emerald stones. ஆக யோவான் இங்கே இவைகளை பார்க்கும் பொழுது பல கற்களை வர்ணித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். He is describing a God who is undescribable. அவர் ஆண்டவரை குறித்து விவரிக்க முடியாத விதத்திலே விவரிக்கிறதை பார்க்கிறோம். In the Old Testament, the high priest, the holy garments. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள்
பரிசுத்த வஸ்திரத்தை போட்டிருப்பார்கள். On the breastplate, they had 12 stones representing the 12 tribes of Israel. அவருடைய மார்க்கவசத்திலே பார்க்கும் பொழுது அங்கே 12 கற்கள் இருக்கும். அந்த 12 கற்கள் 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. Here he is saying jasper and sardius stone. வஜ்ரக்கல்லும் பதுமராகமும் என்று. Sardius stone represented the tribe of Reuben, the firstborn. Reuben means behold a son. மரகதம் இந்த கல்லை குறித்து பார்க்கும்போது அது ரூபனுடைய கோத்திரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. Jasper represented Benjamin. He was the 12th. பதுமராகம் என்பது பெஞ்சமின் கோத்திரத்துக்கு உடையதாய் இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். Which means the son of my right hand. என்னுடைய வலது கையின் மகன் என்று அர்த்தமாகும். Jasper is a bright gemstone. The expert says there are 15 varieties of jasper. பதுமராகம் என்கின்ற இந்த கற்களை பார்க்கும் பொழுது 15 விதமான வித்தியாசமான காரியங்களிலே இந்த கற்கள் இருக்கிறது என்று நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். It speaks of holiness, His majesty and His glory and purity. அந்த கற்கள் எதை குறித்து பேசுகிறது என்றால் ஆண்டவருடைய பரிசுத்தம், அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவத்தையும் குறித்து பேசுகிறது. This stone will shine with all its brilliance like diamond. இந்த கற்களானது ஒரு வைரத்தை போல மிகவும் பிரகாசமுடைய கல்லாக திகழ்கிறது. That's what he's describing the heavenly Father as. He who sat there was like a jasper and sardius stone. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பதும ராகத்தை போல பிரகாசமுடையவராய் இருக்கிறார் என்று யோவான் இங்கே விவரித்து சொல்லுகிறார். Sardius means, stone is beautiful, ruby red. It speaks of redemption. மரகதம் என்று சொல்லக்கூடிய இந்த கல்லானது சிவந்த நிறத்திலே காணப்படும். இது மீட்பின் அடையாளமாய் இருக்கிறது. So what it's saying is it's representing the first and the last, first son and the last son. இது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் ஆதியும் அந்தமும் அதற்கு அடையாளமா இருக்கிறது. And not only that, he is saying here there was a rainbow round about the throne like an emerald, that's green color. சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அது முழுமைக்கும் பச்சை நிறத்திலே மகிமையாய் இருக்கிறதை பார்க்கிறோம். Rainbow speaks about the promise of God and the faithfulness of God. வானவில் எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் தேவனுடைய உண்மைத்துவத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. It was around the throne, he says. அந்த வானவில்லானது சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்ததாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார். Can you see the brilliance of the throne of God? மகிமையான அந்த சிங்காசனத்தில் உண்டாகிற அந்த வெளிச்சத்தை நாம் பார்க்கும் பொழுது, and then verse 4 we see around the throne were 24 thrones, and on the thrones I saw 24 elders sitting clothed in white robes, and they had crowns of gold on their heads. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசிலே பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். It's speaking about 24 elders sitting on 24 thrones. 24 மூப்பர்கள் 24 சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதை குறித்து இங்கே குறிப்பிடுகிறார். They were wearing white raiment and they had a crown on their heads. அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாகவும் சிரசிலே கிரீடம் சூடப்பட்டவர்களாய் இருந்தார்கள். Some believe these 24 elders represent 12 tribes of Israel and 12 apostles. சிலர் சொல்லுகிறார்கள் இந்த 24 மூப்பர்கள் யார் என்றால் 12 கோத்திர பிதாக்களும் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறதான 12 அப்போஸ்தலரும் ஆவார்கள் என்று. How did they get the number 24? இப்படி அவர்களுக்கு 24 என்ற இந்த எண் வருகிறது. When you read 1 Chronicles chapter 24, there were so many priests, so they were divided into groups of 24. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே 24 குழுக்களாக அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம்.
They were to serve in the temple. அவர்கள் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்திலே சேவகம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். When they served in the temple, they represented the whole priesthood. அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே சேவகம் பண்ணும் பொழுது அங்க முழு ஆசாரியத்துவமும் விளங்கினது. As I said, some people think 24 elders could be 12 apostles and 12 leaders of the 12 tribes of Israel. முன்பதாக நான் சொன்னது போலதான் 24 மூப்பர்கள் என்று சொல்லும் பொழுது 12 கோத்திர பிதாக்களும் 12 அப்போஸ்தலர்களும் ஆவார்கள். Some say, they could be angelic beings. சிலருடைய கருத்து என்னவென்றால் அவர்கள் தேவ தூதர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள் என்று. The reason they can't be angelic beings is because angels don't sit on the thrones. ஆனால் அவர்கள் தேவ தூதர்களாய் நிச்சயமா இருக்க முடியாது. ஏனென்றால் தேவ தூதர்கள் இப்பேற்பட்ட சிங்காசனத்தில் அமர்வதற்கு அதிகாரம் பெற்றவர்கள் அல்ல. Angels don't wear crowns. மாத்திரமல்ல தேவ தூதர்கள் சிரசிலே கிரீடம் சூடப்பட்டும் இருக்க மாட்டார்கள். The crowns, the reason they were wearing crowns was the victor's crown. அவர்கள் சிரசிலே இருக்கிறதான அந்த கிரீடமானது வெற்றியின் அடையாளமாய் காணப்படுகிறது. Bible speaks of number of crowns, crown of life, crown of righteousness, crown of glory, crown of rejoicing. Also speaks of crown incorruptible. மகிமையின் கிரீடம், நித்திய ஜீவனின் கிரீடம், கரையில்லாத கிரீடம் என்று சொல்லி பல வகையிலே கிரீடத்தை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். So it can't be angelic beings. அந்த 24 மூப்பர்களும் தேவ தூதர்களாக இருக்க முடியாது. And angels are never called elders. தேவ தூதர்கள் மூப்பர்கள் என்று ஒருபோதும் அழைக்கப்படவில்லை. Most probably 24 elders represent the whole church. 24 மூப்பர்கள் முழு சபையும் குறிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். As we are focusing on the throne and what's happening on the throne of God. என்னுடைய முழு நோக்கமும் தேவனுடைய சிங்காசனத்தை குறித்ததாக இருக்குது. தேவனுடைய சிங்காசனத்திலே என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். John is giving us an insight. யோவான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உள் நோக்கத்தை இங்கே கொடுக்கிறார். Can you see all those things happening in heaven? இவைகள் எல்லாம் பரலோகத்திலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். Verse 5, and from the throne proceeded lightning, thunderings, and voices, and there were 7 lamps of fire burning before the throne, which are the 7 spirits of God. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்திருந்தன. The lightning, thunderings, they all speak of the wrath and the judgment of God. இடி மின்னல்கள் எல்லாம் தேவனுடைய கோபாக்கினையை குறித்து பேசுகிறதா இருக்கிறது. Verse 6, before the throne there was a sea of glass like crystal, and in the midst of the throne and around the throne were 4 living creatures full of eyes in front and in the back. The first living creature was like a lion, the second living creature like a calf, the third living creature had a face like a man, the fourth living creature was like a flying eagle, and the 4 living creatures, each having 6 wings, were full of eyes around and within, and they do not rest day and night, saying, Holy, 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 Lord God Almighty, who was and is to come. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடலில் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. 7ஆம் வசனம். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாயிருந்தன. 8ஆம் வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளாயிருந்தன.
அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. Here we see the throne of God. இங்கே நாம் தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறோம். Here we see these four living creatures in the midst and around the throne. சிங்காசனத்தின் உள்ளும் சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். They are angelic beings. தேவ தூதர்களாய் இருக்கிறார்கள். They were declaring the holiness of God. Angels of God's servants. தேவனுடைய மகத்துவமான பரிசுத்தத்திற்கு அடையாளமாகவும் தேவனை இரவும் பகலும் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். What they are saying, holy, 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 Lord God Almighty, who was and is and is to come. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் அவர்கள் ஓயாமல் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். You know, these angelic beings were created by God. இந்த தேவ தூதர்கள் யாவரும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். They are not just like baby like look. They are mighty, they are intelligent and they are powerful. இந்த தேவ தூதர்கள் ஏதோ ஒரு குழந்தையை போல என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் நித்திய மகிமைக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்கள், வல்லமை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். They come under the class of cherub or seraphim. அவர்கள் கேருபீன்கள் மத்தியிலே இருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். You know, Bible speaks that Satan was created by God and he was an anointed and beautiful cherub. That's what Bible says. விழுந்து போன பிசாசானவன் தேவனால் உருவாக்கப்பட்ட மிக அழகான கேருப் என்று வேதம் சொல்லுகிறது. So look at the description of these four living creatures. They had eyes in the front and in the back. சிங்காசனத்தின் மத்தியிலும் சுற்றிலும் இருந்த அந்த 4 ஜீவன்களுக்கு முன்பும் பின்பும் கண்கள் இருந்ததை இங்கே பார்க்கிறோம். They had 6 wings. அவைகளுக்கு அவ்வாறு சட்டைகள் இருந்தன. The Bible says that they were full of eyes within. அவைகளுக்கு உள்ளாக முழுவதும் கண்கள் இருந்ததை பார்க்கிறோம். One looked like a lion, another looked like a calf, another looked at a face of a man, and the fourth one looked like a flying eagle. 4 ஜீவன்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், ஒன்று காளைக்கு அடையாளமாகவும், ஒன்று சிங்கத்திற்கு அடையாளமாகவும், ஒன்று கழுகுக்கு அடையாளமாகவும், ஒன்று மனித முகத்துக்கு அடையாளமாகவும் இருந்தன. So there are 4 creatures, living creatures. They were praising and worshiping God. இந்த 4 ஜீவன்களும் தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தன. You know, they seem to represent, when you look at Matthew, Mark, Luke and John. இந்த 4 ஜீவன்களும் 4 புத்தகங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். Matthew represents Jesus as the lion, the tribe of Judah. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்திலே மத்தேயுவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதா கோத்திரத்து சிங்கமாக அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். In Mark we see him as a servant, which the calf or an oxen represent. மார்க் புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக சேவகம் பண்ண வந்தவரைப் போல அங்கே காளைக்கு ஒப்பாக இருக்கிறார். Luke presents Jesus with a face of a man. Behold the man. லூக்கா இந்த சுவிசேஷத்தின் புத்தகத்திலே ஆண்டவராகிய இயேசுவை மனுஷனாக குறிப்பிடுகிறார். அது மனித முகத்தின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. John's gospel says, behold your God. இதோ உன் தேவன் என்று யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்திலே அவர் இப்படியாய் அறிமுகப்படுத்துகிறார். Here we see the image of an eagle soaring up into heaven. இங்கே கழுகு எப்படி வானத்திலே உயர்ந்து பறக்கிறதோ அப்படியாக தேவனுடைய மகத்துவங்களை எழுதியிருக்கிறார். See, when we get to heaven, we will see all these angelic beings. See, this is all around the throne of God. நாம் பரலோகத்திற்கு போகும்போது இந்த 4 ஜீவன்களை நிச்சயமாக பார்ப்போம். இந்த 4 ஜீவன்களும் சிங்காசனத்தை சுற்றி இருக்கிறதை பார்க்கிறோம். You see, there is praise and worship going around the throne. சிங்காசனத்தை சுற்றிலும் இரவும் பகலும் ஓயாமல் தேவனை துதிக்கிற துதி உண்டாய் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். A similar vision Isaiah had.
That's what John is describing. ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட அதே தரிசனத்தை போலவே யோவானும் இங்கே காண்கிறதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். John is called up to heaven and is seeing all these things happen. யோவான் அவர்கள் பரலோகத்திற்கு ஏறி போய் இங்கே நடந்த எல்லா சம்பவங்களையும் அங்கே பார்க்கிறார். That's what, when we are raptured to heaven, this is what we will see. We will see all these angels, millions of angels, God in all his splendor and majesty. நாம் மரித்து பரலோகத்திற்கு சென்றால் இப்பேற்பட்ட மகிமையான சிங்காசனத்தையும் அங்கே இருக்கிற மகத்துவங்களையும் நிச்சயமாய் பார்ப்போம். We spoke about those 4 living creatures. It says, whenever the living creatures give glory and honor and thanks to him who sits on the throne, who lives forever and ever, the 24 elders fall down before him who sits on the throne and worship him who lives forever and ever, and cast their crowns before the throne, saying, this is what's happening. You are worthy, O Lord, to receive glory, honor and power, for you created all things, and by your will they exist and were created. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 10ஆம் வசனம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற யாவரும் முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். Here, this is what is happening in heaven. பரலோகத்திலே இதுதான் தொடர்ச்சியாய் நடந்து கொண்டிருக்கிற சம்பவமாக இருக்கிறது. So the 4 living creatures give glory and honor to him who sits on the throne. பரலோகத்தில் இருக்கிறதான அந்த 4 ஜீவன்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவருக்கு தொடர்ந்து மகிமை கொடுத்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். What happens? The 24 elders, they fall down and worship him. பின்பதாக நடக்கிறது என்ன? 24 மூப்பர்களும் வணக்கமாய் கீழே விழுந்து தேவனை தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறோம். And also we see they cast crowns before the throne of God. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பதாக தங்கள் சிரசில் இருக்கிறதான கிரீடத்தை எடுத்து அவர்கள் கீழே வைக்கிறதை பார்க்கிறோம். Thou art worthy, O Lord, to receive glory and honor and power. For thou hast created all things, and for their pleasure they are and were created. தேவரீர் சகலவற்றையும் நீரே சிருஷ்டித்தீர், நீரே மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொல்லி அவர்கள் யாவரும் வணக்கமாய் தேவனுடைய சன்னிதானத்திலே விழுந்து தேவனை தொழுது கொண்டதை இங்கே நாம் பார்க்கிறோம். What we see here, a worship going on. Apostle John is giving us a glimpse of the throne of God. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறதான சிங்காசனத்திலே மகிமையான காரியத்தின் ஆராதனை எப்படி நடக்கிறது என்பதை குறித்து நமக்கு விவரித்து சொல்லுகிறார். This is what we will see when we get to heaven. We will fall down before and worship. இப்படிதான் நாமும் பரலோகத்திற்கு சென்றடையும் பொழுது தேவனுக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்ளுவோம். Here what John is giving us as preview of heaven. What a glorious. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்திற்கு போனால் என்ன நடக்கும் என்பதை குறித்து சிறிதாக நமக்கு விவரித்து சொல்லியிருக்கிறார். எவ்வளவு மகிமை நிறைந்த இடமாய் பரலோகம் இருக்கிறது என்பதை பாருங்கள். God wants you and me to be there. Maybe you say tonight, I want to be there, but I don't know him as Lord and Savior. I want to give you an opportunity. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இப்பேற்பட்ட மகிமையான பரலோகத்திற்கு நான் போக வேண்டும், ஆனால் எனக்கு ஆண்டவராகிய இயேசு யார் என்று தெரியாது என்றால் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க விரும்புகிறேன். God is not willing any to perish, but all to come to repentance. Would you please repeat this prayer after me? யாரும் அழிந்து போக வேண்டும் என்று தேவன் நம்மை உருவாக்கவில்லை. எல்லாரும் மனம் திரும்பி அவரிடத்திலே வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Let me, Heavenly Father, I come to you in the name of Jesus Christ.
Lord Jesus, thank you for coming and dying for me on the cross of Calvary. And you rose again. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே எனக்காக இந்த பூமிக்கு வந்து மரித்து மீண்டும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். I repent, Lord Jesus, I repent of my sins. I accept you as the Lord and Savior in my life. Cleanse me of all my unrighteousness. இயேசுவே, என்னுடைய எல்லா பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன். என்னுடைய எல்லா பாவங்களும் அக்கிரமங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரியும். உம்மை என்னுடைய இரட்சகராக தேவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். I receive you, Lord and Savior in my life. Come into my life. In Jesus' name, Amen. உம்மை என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவாக தேவனாக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.